சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். எனக்கு பிரியமானவர்களே, ஒரு சோதனை வருவதற்கு முன்பாக நாம் ஜெபிக்கும் பொழுதே எல்லா விதமான பிரச்சனை, போராட்டங்கள், சோதனைகளை ஆண்டவர் மாற்றி போட வல்லவராய் இருக்கிறார். பாருங்க, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் அடிக்கப்படுவதற்கு முன்பாக தன்னுடைய சீஷர்களை அழைத்துக் கொண்டு போகிறார். தன்னோடு கூட 3 சீஷர்கள் இருக்கிறார்கள். அவர்களோட ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்க ஜெபிங்க அப்படிங்கிறார். ஆனா அவங்க ஜெபிக்கவே இல்லை, தூங்கி விடுகிறார்கள். ஆனா கடைசியில பார்க்கும்போது அவருடைய வாழ்க்கையில வந்த பிரச்சனை, போராட்டங்கள், சோதனைகளை அவங்க யாராலையுமே ஜெயிக்க முடியல. 12 சீஷர்களும் ஆண்டவர் விட்டு ஓடி போறாங்க. பேதுரு இயேசுவை மறுதலிக்கிறான். சோதனை வந்ததுக்கு பிற்பாடு அந்த சோதனை ஜெயிக்க முடியல. இப்போ இயேசு என்ன சொல்றாரு அப்படின்னா, சோதனை வருவதற்கு முன்பாகவே நீங்க ஜெபிங்க. நீங்க விழித்திருந்து ஜெபிக்கும் பொழுது சோதனைகள் வராதபடிக்கு தேவன் பாதுகாத்துக் கொள்வார். எனக்கு பிரியமானவர்களே, இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையும் அடிக்கடி சோதனைகள் வருகிறதா, பிரச்சனைகள் வருகிறதா, போராட்டங்கள் வருகிறதா? விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க. தேவன் சோதனைகளை மாற்றி போடுவார். உங்களுடைய வாழ்க்கையில தேவன் சமாதானத்தை தருவார், சந்தோஷத்தை தருவார், ஆசீர்வாதத்தை தருவார். ஜெபம் ஒன்று உங்களுடைய வாழ்க்கையை மாற்றும். சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். Have a nice day. God bless you.